வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வர்த்தகம் மற்றும் முதலீடு சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய ட்ரேட் அக்டோபர் 14, 2020 இன்றைக்கி என்னென்ன ட்ரேட்லாம் நம்ம எடுத்தோம், அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அடுத்தது அக்டோபர் 15 நாளைக்கு என்னென்ன கால்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அக்டோபர் 14 இதில் இண்டிகோ பார்த்துருந்தோம். இண்டிகோ செல் பிலோ 1356, ஸ்டாப் லாஸ் 1340, 1307, டார்கெட் 1348, 1342 பார்த்துருந்தோம். இது நமக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகி 1% ப்ராஃபிட் கொடுத்தது. இன்றைக்கி அதில் நல்ல ப்ராஃபிட் பார்த்தோம். அடுத்தது ஐடிஐயில் பயபோ 128, ஸ்டாப் லாஸ் 121.6, டார்கெட் 129 ரூபா, 130 ரூபா, 132 ரூபா 50 காசுன்ற டார்கெட் பார்த்துருந்தோம். இதில் இன்றைக்கி எந்த விதமான ட்ரேடும் நடக்கலை, ஏன்னா 128 தாண்டி அது போகவே இல்லை. அதே மாதிரி ஜிஎம்டிசி லிமிட்டடும் பயபோ 45.60, ஸ்டாப் லாஸ் 43.50, டார்கெட் 46.30, 47, 48 பார்த்தோம். அதுலேயும் இன்றைக்கி எந்த விதமான ட்ரேடும் நடக்கலை. ஸோ அக்டோபர் 14 3 ஸ்டாக் பார்த்து வச்சுருந்தோம். அதில் ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட்டில் நடந்தது, பாக்கி 2 ஸ்டாக்லேயும் ட்ரேட் நடக்காததுனால ஓவராலாக இன்றைக்கி நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1% ப்ராஃபிட் வந்தது. நல்ல விஷயம். இப்போது அடுத்த ட்ரேட், அதாவது அக்டோபர் 15 நான் என்னென்ன கால்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். எதனால் அந்த கால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் பார்ப்போம். வாங்க. ஸோ முதல்ல பார்க்குறது செஞ்சுரி டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹேமர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டலில் ஹேமர் இருக்கும். டெயில் பெருசாகவும் ஹெட்டு சின்னதாகவும் பாடியும் சின்னதாகவும் இருக்கும். வால்யூம் ட்ரெண்டை விட பேட்டர்னில் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பொருந்தி வருது. இது ஒரு நல்ல கால். ஸோ அதனால தான் செஞ்சுரி டெக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ செஞ்சுரி டெக்ஸ்னுடைய ப்ரைஸிங் நிலவரத்தை பார்ப்போம். செஞ்சுரி டெக்ஸ் பை அபவ் 319, ஸ்டாப் லாஸ் 306. ஏன்னா டெயில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போக தான் செய்யும். டார்கெட் 321, 323.5 மற்றும் 329 ருபீஸ்க்கு டார்கெட் வைக்கலாம். எகெயின் 321ன்றது 0.5% டார்கெட். மற்ற ரெண்டுமே க்ளோஸாக இருக்கிற அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். சரி, அடுத்தது நம்ம பார்த்துருக்கிறது டாபர். வாங்க டாபர் என்ன பர்பஸ்க்காக பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரி, டாபர் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஹேமர் ஃபார்மாக இருக்குது. இது ஹேமர்னு சொல்லலாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்கல்ஃபிங்க்குன்னு சொல்லலாம், புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வால்யூமும் பார்த்தீங்கன்னா கன்சிடரபிளாக நல்லா இருக்குது. நம்மளுடைய ட்ரெண்ட் லைனில் இருக்கிறத விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் டாபர் எடுத்திருக்கேன். இப்போ டாபர்னுடைய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த நிலவரத்தில் என்ட்ரு ஆகலாம், எங்கெங்கே எக்ஸிட் ஆகலாம், ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டாபர் பை அபவ் 519, ஸ்டாப் லாஸ் 506, டார்கெட் 522, 0.5% டார்கெட். அடுத்தது 524ன்றது செகண்ட் டார்கெட். இந்த 2 ஸ்டாக் தான் இன்றைக்கி நமக்கு ட்ரேட் கால் கிடச்சிருக்கு. அதாவது அக்டோபர் 15 நாளைக்கு உண்டான ட்ரேட் கால் இந்த 2 கால் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோ டெய்லி சாயந்தரத்துலேருந்து அடுத்த ராத்திரிக்குள்ளே நான் டெய்லி வீடியோ போடுவேன். காலையில் விடிஞ்ச உடனே நீங்கள் எழுந்திரிச்சு அந்த வீடியோ பார்க்குற மாதிரி நான் வசதியாக வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய ட்ரேடிங் கால்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். வாங்க சேர்ந்து பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருப்போம். மிக்க நன்றி.